விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. வேலூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளில் பெரும்பாலானவை பாலாற்றில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமரவேல். அவரிடம் பேசலாம். குமரவேல், பாலாற்றின் பக்கமாக 60 வார்டுகளுடைய குப்பைகள் அங்கு கொட்டப்படுகிறது. சுகாதார சீர்கேடு இந்த அளவில் இருக்கு. அந்த பகுதி மக்கள் அது குறித்து என்ன சொல்றாங்க? இது குறித்த புகார் எதனும் முன்பாகவே எழுப்பப்பட்டிருக்குதா? திலகவதி வேலூர் மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் 60 வார்டுகள் உள்ளன. இந்த குப்பைகள் பாலாற்றில் கொட்டுவதை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடமானது வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு சொந்தமான நுண் உருமாக்கும் மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை கிடங்கு. ஆனால் இது ஏறக்குறைய பாதி பாலாற்று அளவிற்கு குப்பைகளை கொட்டி வைத்திருக்கிறார்கள். இதனால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த பாலாறை பொறுத்தவரைக்கும் வேலூர் மாநகர் மற்றும் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது. இப்படியான சூழலில் வேலூர் மாநகராட்சி குப்பை தரம் பிரிப்பதற்கு பதிலாக மக்காத குப்பைகளை பல ஆண்டு காலமாக இதே இடத்தில் ஒட்டுமொத்தமாக இதே இடத்தில் கொட்டி வைத்திருக்கிறார்கள். அதே போல நாம் அந்த பருந்து பார்வை காட்சியையும் பார்க்க முடியும். ஏறக்குறைய சுமார் 2 முதல் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கான அந்த குப்பைகள் தேங்கி நிற்பதை பார்க்க முடியும். இதனால் மழைக்காலங்களில் மழை பொழியும் போது இங்கு இருக்கக்கூடிய குப்பைகளில் இருக்கக்கூடிய ரசாயனம் மற்றும் நச்சுத்தன்மை வாய்ந்த நீர் பாலாற்றில் தேங்குவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதோடு மண்வளமும் பாதிக்கப்படுகிறது. அதே சமயம் பல நேரங்களில் மாநகராட்சி ஊழியர்களையே குப்பைகளை தரம் பிரிக்காமல் எரித்து விடுவதால் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஏற்படும் புகையினால் பல்வேறு மூச்சு திணறல்களுக்கும் ஆளாகி வருகிறார்கள். இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக வேலூர் மாநகராட்சியை சேர்ந்த சமூக ஆர்வலர் நம்மோடு இருக்கிறார். அவரிடமும் கேட்கலாம். ஐயா வணக்கம், நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க? உங்க பேர் என்ன? குப்பையாலையும் பாலாறு மற்றும் வேலூர் மாநகராட்சியில எந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்க சந்திச்சு வரீங்க? சார், என்னுடைய பெயர் துளசிராமன். நான் முன்னாள் விமானப்படையிலிருந்து LIC ஊழியம் செய்து இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறேன். நீரின்று அமையாது உலகம், அது வேலூரில் இருக்கிற ஒரே நீர் ஊற்று பாலாறு என்றுதான். ஆனால் நான் இங்கு 65 வருடங்களாக இங்கு வசித்து வருகிறேன். நான் இருந்த 60-70களிலே 2 சதுப்பேரி மற்றும் முத்துமண்டலத்தில் மட்டும்தான் குப்பை இருந்தது. அப்ப அந்த குப்பை அகற்றும் இந்த பணியே இல்லை. ஆனால் இப்பொழுது 40க்கும் மேற்பட்ட இடங்களில் குப்பை சேர்த்து அதை பிரிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இப்ப குப்பை மேடு அல்ல, குப்பை குன்றுகளாக இருக்கிறது. குப்பை குன்றுகளாக இருக்க காரணம் 2-3. ஒன்று, மாநகராட்சியே மொத்த குப்பைகளை எடுத்துக்கொண்டு அங்கங்கு இருக்காமல் அந்த இடத்துல பிரிக்காமல் தரம் பிரிக்க முடியாத எல்லாம் இங்கு கொட்டுகிறார்கள். இரண்டாவது, மற்றும் உணவகங்கள், மருத்துவ கழிவுகள் மற்றும் ஆட்டிறைச்சி அவர்கள் அது போன்றவர்களும் இங்கு கொட்டுகிறார்கள். இது மலை போல் இருப்பதால் 2-3 தொற்று ஏற்படுகிறது. நீரை இந்த இடத்திலே கொட்டுவதால் அந்த மழை நீரோ இங்க இருக்கிற நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. இங்கு முதல்ல ஆற்றுல தண்ணியே ஓடல. தண்ணி ஓடாதப்ப தண்ணி ஓடினால கூட எதா இருக்கும். ஆனா தண்ணி ஓடாத காலத்துல அதனுடைய மாசுபட்ட நீர் சாடும் போது இன்றைக்கு கேரளாவில் கூட அமீபியாசிஸ் ஏதாவது நீர் தொற்றுக்கு நிறைய இருக்கு. அதனால நீர் தொற்று. இரண்டாவது, அங்கங்கு இப்ப கொடுக்கிற ஊழியர்கள், ஏன்னா ஊழியர்கள் 2 ஊழியர்களை ஒரு வாரம் ஃபுல்லா எடுக்கும் போது அவங்களே குப்பையை நிறைய தூரம் எடுத்து போகாம ஒரு இடத்துல எரிச்சிடறாங்க. அந்த எரிப்பினால என்ன ஆகுதுன்னா இதுவே பிளாஸ்டிக்கே ரசாயனம் கலந்தது, அதனால கேன்சர் வருதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது, நியூரோ ப்ராப்ளம் ஏற்படுகிறது, கேன்சர் போன்ற வியாதிகள் வரப்படுது, தோல் வியாதி போன்ற வரைப்பது நிறைய காணப்படுகிறது. இது சம்பந்தமா நீங்க மாநகராட்சி நிர்வாகத்துக்கு ஏதேனும் புகார் கொடுத்திருக்கீங்களா? என்ன பதில் கிடைச்சிருக்குது? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இல்ல, மாநகராட்சி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த பேம்பர்ஸ் அது மாதிரி லேடிஸ் இந்த மாதிரி தான் நாங்க எரிக்கிறோம், மற்ற எரிக்கிறேன். ஆனா நான் என்னுடைய இந்த கடந்த 4-5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக கூட என்ன பாக்குறேன்னா, குப்பை மேட்டில் இருக்கிற பொருள்கள் இல்லாம அவங்களால பிரிக்க முடியல. பிரிக்கிறதுக்கான இப்ப இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ ஒரு ஊழியரே எடுத்து நம்மளே சகிக்க முடியாது. ஒரு நாள் குப்பை வைக்காத அடுத்த நாள் எடுத்து வெளியே கொட்டுறோம். அப்ப இவ்வளவு குப்பைகள் இருக்கும்போது அது அசுத்தம் ஏற்படுது. சுத்தம் சோறு போடும்ன்றது போல அசுத்தம் நோய்களை உருவாக்குறதும் அரசினுடைய கடமை தான். இல்ல இது எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தா இல்ல நாங்க அதை தான் இருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கிறது கிடையாது. அது இல்லாம நிறைய இருக்கிறதுனால
சுகாதாரம் கெட்டதுனால் நோய் நொடி வருது. மக்கள் வந்து இதை பாதிக்கப்படுகிற ஏழை எளிய மக்கள் தான். என்னென்ன மாளிகையில் இருக்கிறவங்களாட்டி இதே கிருஷ்ணா நகர் பெரிய ஏரியாவில் அவங்களுக்கு வராது. இப்போ ஏழை அடிப்படை தேவையில் இல்லாதவங்க அவங்களுக்கு தான் இது இல்லாமல் மனுஷர்கள்ல நான் இங்கே வந்து பார்க்கும்போது எவ்வளவோ இருக்கு. எத்தனையோ மாடுகள் சாப்பிடுது, பன்றி சாப்பிடுறது, உயிரினத்துக்கு எல்லாத்துக்குமே இது பொது சுகாதார கேடாக இருக்கிறது. அதுக்கு ஒரு மாற்றுத்தீர்வு வந்து மாநகராட்சி தான் செய்யணும். ஏன்னா பொதுமக்கள் இருக்கிறார்கள். அதுக்கு 2-3 மாற்றுத்தீர்வு என்ன, ஒன்று மனுஷர்கள் இல்லாம மெஷினை வச்சு பிரிக்கிற திறமை வேணும். ஏன்னா நகராட்சியிலிருந்து மாநகராட்சி ஆயிடுச்சு. ஆனா பிரிக்கிற மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால அந்த வால்யூமை வந்து மேனுவலா செய்ய முடியாது. அதை பண்ணணும். 2வது அதை மீறி இப்ப எதையாவது வந்து பிரைவேட் ஆருங்க யாராவது கொட்டு இருந்தாக்கா அவங்களுக்கு அபராதம் விதிச்சு அது மாதிரி செய்தாதான் நல்ல சுகாதாரமான நீரும் நல்ல ஆரோக்கியம் இந்த வேலூர் மாநகரத்தில் நீடித்து நிலைக்கும். திலகவதி, இவர் குறிப்பிட்டது போல மாநகராட்சியான பிறகு 241 டன் அளவிற்கான குப்பைகள் வந்து மாநகராட்சியில் உருவாகிறது. இதில் 198 டன் அளவுக்கான குப்பைகள் வந்து மகும் குப்பைகளாக உரமாக தயாரிக்கப்படுகிறது. ஆனால் தற்போது நாம் நின்றிருக்கக்கூடிய இந்த இடத்தை வந்து நீங்க பார்க்க முடியும். குறிப்பாக ஒரு சிறிய மலை அளவுக்கு அந்த குப்பைகளை தேங்கி நிற்கிறது. இதில் வந்து அதாவது இந்த குப்பைகளை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக சேகரிக்கக்கூடிய குப்பையாக இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் இந்த இடத்தில் சுமார் அரை மணி நேரமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவே நம்மால் முடியவில்லை. இந்த சூழலில் அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தொடர்ந்து இதிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் மற்றும் நச்சு புகையால் வந்து பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். இது தொடர்பாக நம் மாநகராட்சி நிர்வாகத்தையுமே வந்து தொடர்பு கொண்டோம். ஆனால் பொதுவாக தனியார்கள் வந்து குப்பை கொட்டும் போது அவர்களுக்கு அபராதம் விதிக்கிறோம். அதே சமயம் பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்தபோது இது போன்ற நடவடிக்கை தொடர்வதால் கடுமையான நடவடிக்கை வேண்டும். அதே போல குழந்தைகள் மற்றும் முதியவர்கள், பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்களும் எரிக்க மட்டுமே முடியும். அதனால் தான் அதை எரித்து வருகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் சர்க்கார் தோப்பு என்ற பகுதியில் 50 லட்சம் மதிப்பீட்டில் தொழில்நுட்பத்துடன் கூடிய எரிக்கும் இயந்திரத்தை வாங்கியுள்ளார்கள். அது வந்த பிறகு இது போன்ற பிரச்சனைகள் இருக்காது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். திலகவதி, பாலாற்றின் கரை பாழாகி கொண்டிருக்கிறது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை தேவை என்பது புரிகிறது. செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். பார்க்கலாம் மாநகராட்சி நடவடிக்கை எடுப்பார்களா என்று. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குமரவேல். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.